தமிழ்நாட்டை காக்க வேண்டுமென்றால் திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் தொடர்ந்து நடைபோட வேண்டுமென்றால் திமுக ஆட்சியே தொடர வேண்டும் என்று திருவாரூரில் நடைபெற்ற சட்டமன்ற பரப்புரை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முழங்கியிருக்கிறார். இன்றைய விடுதலை தலையங்கம் மிக முக்கியமான ஒரு தலைப்பில் வெளிவந்திருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எது என்று அது கேள்விக்குறியுடன் தொடங்கி இருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வை ஒட்டிதான் இந்த விடுதலை தலையங்கம் விரிவாக வந்திருக்கிறது. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பொய் கூச்சல் போட்டுக் கொண்டிருக்கும் பிஜேபி சங் பரிவார்கள் பிஜேபி ஆட்சியில் இருக்கும் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கும் இந்த கேடுகட்ட கீழ்த்தரமான ஆபாச நிகழ்வுகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்றும் கேட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஏப்ரல் மாதத்தில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் வெப்பத்தின் தாக்கம் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மோடியின் முரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமி எத்தனை டீம்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சாம்பியன் திமுக தான் என்று திருவண்ணாமலையில் நடைபெற்ற பரப்புரையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்வோருக்கு கூடுதல் சுமை ஏற்படும் வகையில் 60 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு நள்ளிரவு முதல் அதிகாரப்பூர்வமாக அமலாகியுள்ளது. தமிழ்நாடு தனியார் பள்ளிகளில் 25% இலவச மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் இதற்காக விண்ணப்பிக்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கடந்த டிசம்பர் மாதம் நடத்திய குரூப் 1 பதவிக்கான முதன்மை தேர்வு முடிவுகளை கடந்த 30ஆம் தேதி அன்று அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது.